ஒருத்தவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அது நமக்கான அட்வைஸாக இருக்காது. பாதி நேரங்களில் அது அவங்களே அவங்களுக்கு கொடுத்துக்கிற அட்வைஸாக தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பையனை ஒரு பொண்ணு சீட் பண்ணிட்டுனா அவன்கிட்ட போய் நீங்கள் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கேட்டிங்கன்னா பொண்ணுங்கனாலே மோசமானவங்க, பொண்ணுங்களை நம்பவே கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஃபெயில் ஆகியிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் பண்ணி ரிஸ்க் இருக்காத, ஒழுங்காக படித்து நல்ல வேலைக்கு போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டாச்சும் காசை கொடுத்து ஏமாந்துருந்தாங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பேட் அப்ட், ஸ்டாக் மார்க்கெட்னாலே ஒரு ஸ்கேம். இது மாதிரி அட்வைஸ்ங்கிறது எப்போதுமே நியூட்ரலா இருக்காது ஃப்ரெண்ட். நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட அனுபவத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். உங்க லைஃப்ல எந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்களோ அதை பொறுத்து தான் அவங்க உங்களுக்கு அட்வைஸே கொடுப்பாங்க. அவங்க உங்களுக்கு பண்ற அட்வைஸ் அவங்களோட அனுபவத்தை தான் வெளியில காட்டுதே தவிர உங்களால எவ்வளவு முடியும், உங்களுக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்னு அதை டிபெண்ட் பண்ணி இல்லை. அதுக்குன்னு அவங்க பண்ணக்கூடிய அட்வைஸ்லாம் யூஸ்லெஸ் அப்படின்னு ஆயிடாது. அவங்க லைஃப்ல பார்த்ததை வச்சு அவங்க உங்களுக்காக அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்னதான் அது உங்களுக்கு ரிலேட்டபிளா இல்லைனாலும் அதுவும் ஒரு சூப்பரான அட்வைஸ் தான். அந்த ஃபீல்ட்ல ஜெயிச்சிருந்தாலும் சரி, தோத்திருந்தாலும் சரி, இல்ல அவங்க வேற ஃபீல்டில் ஜெயிச்சிருந்தா கூட சரி, உங்களுக்காக ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அதை இக்னோர் பண்ணாம ஏத்துங்க. ஒரு ஸ்வீட்டை கொடுக்குறாங்கன்றதுக்காக எடுத்து அதை வாயில போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க கொடுக்கறத ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனா கேதர் பண்ணிக்கோங்க. அவங்க கொடுக்குற அட்வைஸை வச்சு அவங்க பண்ண தப்பெல்லாம் நீங்க திருத்திக்கிட்டு பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நீங்க யாருக்காவது அட்வைஸ் கொடுக்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இதை யோசிச்சு பாருங்க, நீங்க அவங்களுக்காக அட்வைஸ் பண்றீங்களா இல்ல உங்களுக்கு நீங்களே அட்வைஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு. ஏன்னா நான் யோசிச்சு பார்க்கும்போது நான் மற்றவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் வந்துட்டு அவங்களுக்காக தான் இல்லை, அது நான் எனக்கே கொடுத்துக்கிற அட்வைஸாக தான் தெரியுது.